ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜிலேபி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு வானொலியை வச்சுருக்கேன். அது சூடானதும் 3 குழிக்கரண்டி அளவுக்கு நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணுறேன். அது கூடவே வந்து நான் நல்லெண்ணெயும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ரீஃபைண்ட் ஆயிலுக்கு பதிலாக நல்லெண்ணெய் கூட எல்லாமே ஊற்றி செய்யலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெந்தயம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக கடுகு கூட ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெந்தயம் ஆட் பண்ணலாம். இப்போ வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் கடுகும் நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா வந்து வெடித்ததும் 10லேருந்து ஒரு 12 பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு சில பேர் பூண்டு சேர்க்க மாட்டாங்க மீன் குழம்புக்கு, ஒரு சில பேர் சேர்ப்பாங்க, பட் நான் சேர்க்குறேன். அடுத்தது ஒரு 2 பச்சை மிளகா, 3 வந்து பெரிய மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நான் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த பேஸ்ட்டையும் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் ஆல்ரெடி வந்து குழம்பு வந்து கூட்டி வச்சுருக்கேன். இந்த ஸ்டைல் மெத்தட் பார்த்திங்கன்னா இது எங்கள் அம்மா எங்கள் பாட்டிலாம் இந்த மெத்தடில் தான் பண்ணுவாங்க. இது எப்படின்னா, ஒரு கையளவுக்கு புளியை 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு அதை கரைச்சி வச்சுக்கணும். அதோடு வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். 1.5 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கணும். உப்பு வந்து தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ அந்த மிக்ஸ் பண்ணி வச்ச குழம்பு கலவை இப்போ நான் எடுத்து இதில் ஊற்றியாச்சு. பாருங்கள், இப்போ இது நல்லா வந்து கொதிக்கணும். உப்பு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நான் மீன் வந்து சேர்த்துக்கிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 நிமிஷம் கிட்ட ஆச்சுங்க கொதிக்கிறதுக்கு. மீன் குழம்பு நல்லா கொதிச்சாதான் நல்லாயிருக்கும். ஸோ மேலே எந்த அளவுக்கு திரண்டு வந்திருக்கு பாருங்கள், அப்படி வந்த பிறகு தான் மீன் சேர்க்கணும். இப்போ எல்லா மீனையும் வந்து இப்போ சேர்த்துட்றேன். எவ்வளோக்கு எவ்வளோ குழம்பு கொதிக்குதோ அந்த அளவுக்கு வந்து குழம்பு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ சேர்த்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா மீன் வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம், அதாவது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேக வச்சாலே போதும். அதுக்கு மேலே வேக வச்சிங்கன்னா மீன் எல்லாம் வந்து உடஞ்சிரும். இப்போ சேர்த்த பிறகு நான் பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் ஆச்சு கொதிக்க விட்டேன் லோ ஃப்ளேமில். மீன்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ண பிறகு ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். பாருங்கள், இப்போ சூப்பராக கொதிக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பரான ஜிலேபி மீன் குழம்பு ரெடி. இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.